உம்மு சலமானால இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பாடம், பெண்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைத்தது. என்ன தெரியுமா? பெருமானாரிடத்திலே சென்று சொல்கிறார்கள், நாயகமே, இந்த ஜனாபத்தினுடைய குளிப்பு இருக்கிறதே, கடமையான குளிப்பு, ஒரு முடி அளவு, ஒரு ரோமம் அளவுக்கு தண்ணீர் படவில்லை என்றாலும் அந்த குளிப்பு கூடாது. அதற்கு பிறகு அவன் செய்கிற அமல்கள் ஏற்கப்படாது. நாயகமே, எனக்கு ரோமம் அதிகமாக இருக்கிறது, முடி நீண்ட முடியாக இருக்கிறது, எல்லா பகுதியிலும் தண்ணீர் சேர்ந்ததா இல்லையா என்று என்னால் அறிய முடியாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க, இந்த சமுதாயத்திற்கு ஒரு சலுகை சட்டம் கிடைத்தது. என்ன தெரியுமா? அடர்த்தியான முடி உடையவர்கள் 3 முறை தண்ணீரின் வேர்பாகத்துல, மேலெல்லாம் தண்ணி படணுங்கிற அவசியம் இல்ல, வேர்பாகத்துல தண்ணீரை ஒரு 3 தடவை ஊத்தி விட்டாலே ஜஸ்ஸி ஸலாஸ ஹஸயாத், 3 முறை ஊற்றிக்கொள், உங்களுக்கு போதும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய சட்ட சலுகை. பெருமானாரிடத்திலே சென்று அவர்களுடைய ஆர்வத்தின் உச்சம், இன்றைக்கு நம்முடைய பெண்களுக்கு இப்படி மார்க்க ஆர்வம் வந்திருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். கேட்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நாயகமே, அல்லாஹ் எங்க பார்த்தாலும் ஆம்பளைகளையே சொல்லிட்டு இருக்கான், பொம்பளைகளை எங்கயாவது சொல்றானா? யாயுகல்லதீன ஆமனூன்னு தான் சொல்றான், ஈமான் கொண்ட ஆண்களே, யாயுகன்னாஸ், எல்லாம் ஆம்பளைகளா சொல்லிட்டு இருக்கிறானே, எங்களை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளவே இல்லையே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட உடனே ஜிப்ராயில் இறங்கினார்களே. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், பயபக்தி உள்ள ஆண்கள், பயபக்தி உள்ள பெண்கள், உண்மையை சொல்லும் ஆண்கள், உண்மையை சொல்லும் பெண்கள், வரிசை அல்லாஹ் சொல்லுகிறான். 22வது ஜுசுவினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தால் தெரியும். அந்த முதல் பக்கத்துல கடைசியில பாத்தீங்கன்னா வரிசை அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹு லஹும் மஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது, உயர்ந்த கூலி இருக்கிறது. ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக இணைத்து பேசுவதை பார்த்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைந்தார்கள். நன்மையில் தேட்டம் கொண்ட பெண்ணாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்தார்கள். நம்முடைய பெண்மணிகளும் நன்மையில் தேட்டமுள்ள பெண்களாக